வணக்கம். இந்த உயிரியல் ஆதாரங்களை அலசும் இன்றைய விளக்கப்பதிவுக்கு உங்களை மிகுந்த உற்சாகத்தோடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம செல் உயிரியலோட மிக ஆழமான ஒரு ரகசியமான மையப்பகுதிக்குள்ள ஒரு அட்டகாசமான பயணம் போக போறோம். இது ஏதோ மேலோட்டமான விஷயம் கிடையாதுங்க. செல்லோட பல அடுத்துக்களுக்கு கீழே ரொம்ப பாதுகாப்பா மறைஞ்சிருக்க ஒரு உலகத்தை தான் நாம இன்னைக்கு ஆராய போறோம். தயாரா இருக்கீங்களா? வாங்க நேரா உள்ளே போலாம். பொதுவா ஒரு செல்லோட மூளை அல்லது கட்டுப்பாட்டு மையம் அப்படின்னா நம்ம உடனே உட்கரு அதாவது நியூக்ளியஸை தான் சொல்லுவோம், சரியா? ஆனா அந்த மூளைக்குள்ளேயே மிக ஆழமா மறைஞ்சிருக்க ஒரு விஷயம் என்னன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? உட்கரு தான் எல்லாமே நம்ம நினைக்கலாம். ஆனா அந்த கட்டுப்பாட்டு அறைக்குள்ளேயே எப்பவுமே பரபரப்பா இயங்கிட்டு இருக்கிற ஒரு சின்ன ரகசியமான இடம் ஒன்று இருக்கு. அது என்னவா இருக்கும்? சரி, இத பத்தி நம்ம கொஞ்சம் ஆழமா பாப்போம். ரஷ்யாவோட அந்த மேட்ரிஷ்கா பொம்மைகளை நீங்க கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. ஒரு பெரிய பொம்மை, அதுல திறந்தா உள்ள ஒரு சின்ன பொம்மை, அதுக்குள்ள இன்னொரு பொம்மைன்னு இருக்குமே. அதே கான்செப்ட் தாங்க நம்ம செல்களுக்கும். முதல்ல நம்ம ஒரு செல்ல பார்க்கறோம், அதுக்குள்ள போனா உட்கரு இருக்கு. அந்த உட்கருவுக்குள்ளேயும் நம்ம ஜூம் பண்ணி மிக ஆழமா போனா அங்கதான் நம்ம இன்றைய ஹீரோ, அதாவது உட்கருமணி அல்லது நியூக்ளியோலஸ் ரொம்ப அமைதியா ஆனா படு பயங்கரமா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. பகுதி 1. கட்டுப்பாட்டு மையத்தின் உள்ளே. இப்போ ஒரு சாதாரண விலங்கு செல் எடுத்துக்கிட்டா அதுல மையமா கம்பீரமா உட்கார்ந்திருக்கிறதே இந்த உட்கரு தாங்க. ராபர்ட் பிரவுன் கண்டுபிடிச்ச இந்த செல்லின் மூளை தான் செல்லுல நடக்கிற எல்லா விஷயங்களையும் முழுமையா கண்ட்ரோல் பண்ணுது. நாம தேடி வந்த அந்த உட்கருமணி இந்த மாதிரி ஒரு உச்சக்கட்ட பாதுகாப்பு இருக்கிற இடத்துக்குள்ளதான் ரொம்ப சேஃபா ஒளிஞ்சிருக்கு. நம்ம ஹீரோவான உட்கருமணி எப்படிப்பட்ட இடத்துல இருக்காருன்னு தெரிஞ்சுக்க முதல்ல இந்த உட்கருவை பத்தி நம்ம புரிஞ்சுக்கணும். இதுதான் செல்லிலேயே ரொம்ப பெரிய நுண்ணுறுப்பு. சும்மா இல்லைங்க, 2 சவுகுகளாலான ஒரு டபுள் லேயர் பாதுகாப்பு உறைக்குள்ள இது இருக்கு. உள்ள நியூக்ளியோபிளாசம் அப்படிங்கிற ஒரு கூழ்ம திரவமும் நம்ம மரபணுக்களை கொண்ட குரோமாட்டின் வலைப்பின்னலும் இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா இது சாதாரணமா யாரும் உள்ள நுழைய முடியாத ஒரு ஹை செக்யூரிட்டி லாக்கர் மாதிரி. பகுதி 2. உட்கருமணியை வெளிப்படுத்துதல். அந்த கூழ்ம திரவத்தை தாண்டி இன்னும் கொஞ்சம் உள்ள ஜூம் பண்ணி பார்ப்போம். இங்க மிக முக்கியமான புள்ளி என்னவென்றால், இந்த உட்கருமணி அதாவது நியூக்ளியோலஸ் அப்படின்னா என்ன? இது உட்கருவுக்குள்ளேயே இருக்கிற ரொம்ப சின்ன அடர்த்தியான ஒரு கோள வடிவமான அமைப்பு. இங்க நீங்க நோட் பண்ண வேண்டிய ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா, இதுக்குன்னு தனியா எந்த ஒரு பாதுகாப்பு சவ்வும் கிடையாது. ஆமாங்க, எந்த ஒரு மெம்பரேனும் இதுக்கு இல்ல. ஒரு செல்லோட உட்கருவுல இது ஒன்னாவும் இருக்கலாம் அல்லது பல உட்கருமணிகளாகவும் இருக்கலாம். நிறைய பேருக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வரும். உட்கருவுக்கும் உட்கருமணிக்கும் என்ன வித்தியாசம்னு தோணும். ரொம்ப சிம்பிள். உட்கருங்கிறது டபுள் லேயர் சவ்வால் சூழப்பட்ட ஒரு பெரிய ரூம் மாதிரி. இங்கதான் நம்ம ஒட்டுமொத்த மரபணு வரைபடமான DNA பத்திரமா இருக்கு. ஆனா உட்கருமணி அப்படிங்கிறது சவ்வால் சூழப்படாத ரொம்ப அடர்த்தியா பொருட்கள் குவிஞ்சிருக்கிற ஒரு சின்ன பகுதி மட்டும்தான். முக்கியமா இங்க RRNA அப்புறம் tRNAக்கான மரபணுக்கள் மட்டும்தான் ஸ்பெசிஃபிக்கா இருக்கும். இது ஏதோ சுவர் எழுப்பப்பட்ட தனி ரூம் கிடையாது, எக்கச்சக்கமான வேலைகள் நடக்கிற ஒரு ஓபன் ஸ்பேஸ்னு கூட சொல்லலாம். பகுதி 3. ரைபோசோம் தொழிற்சாலை. இப்போ நாம இடத்த பத்தி பேசுனது போதும், விஷயத்துக்கு வருவோம். இந்த ரைபோஜெனசிஸ் அப்படிங்கிற வார்த்தைய கொஞ்சம் கவனிங்க. ஒரு செல்லுக்குள்ள புரதங்களை உற்பத்தி செய்யற ரைபோசோம்கள் அப்படிங்கிற குட்டி குட்டி ஃபேக்டரிகள் நிறைய இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அந்த ஃபேக்டரிகளையே உருவாக்குற ஒரு மாபெரும் தொழிற்சாலை தான் இந்த உட்கருமணி. கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? இது எப்படி உருவாகுதுன்னு அடுத்ததா நாம பார்ப்போம். இந்த உயிரியல் உற்பத்தி வரிசை மிக துல்லியமான 3 ஸ்டெப்ஸ்ல நடக்குது. ஃபர்ஸ்ட், நம்ம உட்கருமணி ரைபோசோமல் RNA அதாவது RRNAவையும் அதோட சின்ன சின்ன அலகுகளையும் உற்பத்தி பண்ணுது. ரெண்டாவது, அப்படி தயாரான அந்த அலகுகள் உட்கருவில் இருக்கிற சிறு துளைகள் வழியா ரொம்ப பாதுகாப்பா வெளியேறி சைட்டோபிளாசத்துக்குள்ள போகுது. மூணாவது, அப்படி வெளியே வந்த அந்த அலகுகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து நம்ம உடம்புக்கு தேவையான புரதங்களை உற்பத்தி செய்யற முழுமையான ஃபேக்டரிகளா அதாவது ரைபோசோம்களா செயல்பட தொடங்குது. சமலாஜிக்ல 1953ல ஜார்ஜ் பேலட் அப்படிங்கிறவரு எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வழியா இந்த ரைபோசோம்களை முதல்ல பார்த்தாரு. இதோட கலவையை நாம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஒரு ரைபோசோம் எடுத்துக்கிட்டா அதுல 60% RNAவும் 40% புரதமும் இருக்கும். இதுல என்ன ஸ்பெஷல் தெரியுமா? அந்த 60% RNA முழுவதுமே நம்ம ஹீரோவான அந்த சின்ன உட்கருமணி சோர்வே இல்லாம உருவாக்குனதுதான். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, அது எவ்ளோ பெரிய வேலை செஞ்சுட்டு இருக்குன்னு. பகுதி 4. உட்கருமணி உருவாக்கும் பகுதிகள் அல்லது NOR. இவ்ளோ பெரிய வேலை செய்யற இந்த உட்கருமணி எப்படி உருவானதுன்னு ஒரு ஆரிஜின் ஸ்டோரி இருக்கு. இந்த உட்கருமணி ஒன்னும் தானா மேஜிக் மாதிரியே தோன்றி விடலங்க. அதுக்கும் நம்ம குரோமோசோம்களுக்கும் மிக நெருங்கிய ஒரு தொடர்பு இருக்கு.
குரோமோசோம்கள்ல பொதுவா முதன்மை அப்புறம் இரண்டாம் நிலை சுருக்கங்கள் அப்படின்னு 2 பகுதிகள் இருக்கும். இதுல அந்த இரண்டாம் நிலை சுருக்கங்கள் தான் உட்கருமணி உருவாக்கிகளா செயல்படுது. ஏன்னா இந்த குறிப்பிட்ட பகுதிகளில் தான் ரைபோசோமல் ஆர்என்ஏக்கான மரபணுக்கள் கொட்டி கிடக்குது. சிம்பிளா சொல்லணும்னா குரோமோசோம்களோட இப்ப பகுதிகள் தான் ஒரு உட்கருமணி உருவாவதையே ஆங்கர் பண்ணி நேரடியா தூண்டி விடுது. இது நமக்கு மிக தெளிவா ஒரு விஷயத்த விளக்குது. என்னன்னா மரபணு அப்படிங்கிற ஒரு ப்ளூ பிரிண்ட் தனக்கான தொழிற்சாலையை தானே உருவாக்கி கொள்கிறது. அந்த இரண்டாம் நிலை சுருக்கங்கள்ல இருக்கிற அந்த சின்னஞ்சிறு குறியீடுகள் தான் இந்த உட்கருமணி அப்படிங்கிற உயிர்நாடியையே உயிர்ப்பிக்குது. ப்ளூ பிரிண்ட் இல்லைன்னா அங்க ஃபேக்டரியே இல்ல, அவ்வளோதான். பகுதி 5 புரத உற்பத்தியை இயக்குதல். இப்போ நாம கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி இந்த உட்கருமணியோட வேலை ஒட்டுமொத்த செல்லையும் எப்படி பாதிக்குதுன்னு பார்ப்போம். உட்கருமணில இருந்து ரிலீஸ் ஆகிற அந்த ரைபோசோம்கள் கடைசியா எங்க தான் போகுது? செல்லுக்குள்ள எண்டோபிளாச வலைப்பின்னல்னு ஒரு நெட்வொர்க் இருக்கு. அதுல இந்த ரைபோசோம்கள் ஒட்டாம சும்மா ஸ்மூத்தா இருந்துச்சுன்னா அது மென்மையான எண்டோபிளாச வலைப்பின்னல். அங்க லிப்பிட்கள் உற்பத்தியாகும். ஆனா நம்ம உட்கருமணி அனுப்புன அந்த ரைபோசோம்கள் இந்த வலைப்பின்னல் மேல போய் அப்படியே ஒட்டிக்கிச்சுன்னா அது சொரசொரப்பான எண்டோபிளாச வலைப்பின்னலா மாறிடும். அதுதாங்க செல்லோட புரதங்களை உற்பத்தி செஞ்சு அதை மடிக்கிற ஒரு மாபெரும் சக்தி மையமா செயல்படுது. இப்போ நாம பார்த்த ஆதாரங்கள்ல இருக்கிற ரொம்ப சுவாரஸ்யமான இந்த வரியை கொஞ்சம் கவனிங்க. இது ஒரு ரைபோசோம் உருவாக்கும் மையமாகும். இதை நாம் ரைபோஜெனசிஸ் என்று அழைக்கிறோம். நாம இதுவரைக்கும் பார்த்த எல்லா விஷயங்களையும் இந்த ஒற்றை வரி எவ்வளவு அழகா சிம்பிளா சுருக்கி சொல்லுது பாருங்க. தனக்குன்னு ஒரு சின்ன எல்லைச்சவு கூட இல்லாத அந்த குட்டி உருண்டை எப்படி ஒரு பிரம்மாண்டமான படைப்பு மையமா செயல்படுதுன்னு நினைக்கும் போதே ரொம்ப வியப்பா இருக்குல்ல. இறுதியா உங்களை சிந்திக்க தூண்டுற ஒரு கேள்வியோட இந்த விளக்க காட்சியை நான் நிறைவு செய்யறேன். மைக்ரோஸ்கோப்ல மட்டுமே பார்க்கக்கூடிய சுத்தி எந்த ஒரு மெம்பரேனோ இல்லாத வெறும் ஒரு அடர்த்தியான சின்ன கோளமா தெரிகிற இந்த உட்கருமணி எப்படி நம்ம உடம்புல இருக்கிற அத்தனை உயிரணுக்களோட இயக்கத்தையும் அதோட உயிர்ப்பையும் தொடங்கி வைக்குது. அடுத்த முறை நீங்க மூச்சை உள்ளிழுக்கும் போதோ அல்லது உங்க கைகளை அசைக்கும் போதோ உங்க ஒவ்வொரு செல்லோட ஆழத்திலையும் உட்கார்ந்துகிட்டு அந்த சின்னஞ்சிறு உட்கருமணி செஞ்சுக்கிட்டு இருக்கிற மாபெரும் வேலையை ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க. இந்த அற்புதமான உயிரியல் அலசல் உங்களுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமா இருந்திருக்கும்னு நம்புறேன். மீண்டும் ஒரு அட்டகாசமான தகவலோட சந்திப்போம்.